සිරි දළදා වන්දනාවේ කිසිම VIP හෝ தலதா தரிசனத்தில் விஐபி விவிஐபி வரிசைகள் இல்லை. எவரேனும் அவ்வாறு இருப்பதாக குறிப்பிடுவதாக இருந்தால் அதில் அரசாங்கத்தின் அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அவரது குடும்பத்தினரோ சென்றார்கள் என்று குறிப்பிட்டால் அது முற்றிலும் உண்மைக்கு புறமானது. விஐபி வரிசை இருந்தால் அதனை அரசாங்கம் தான் செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லை. சாதாரண வரிசைக்கு மேலதிகமாக வேறு வரிசைகள் அமைக்கப்பட்டிருந்தால் அந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்ய வேண்டும். அது அரசாங்கத்தினால் செய்யப்படும் வேலை அல்ல. அங்கு இருக்கும் நிலைமைகளை தமது அரசியல் நிலைப்பாட்டுடன் இணைந்து அமைச்சர்கள் விஐபி விவிஐபி வரிசைகளை அமைத்துள்ளார்கள் என்று பிரச்சனைகளை ஏற்படுத்தினால் அரசாங்கம் தான் அவ்வாறு செய்கிறது என வெளிப்படுத்தப்படும். அவ்வாறு இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அவ்வாறான கருத்துக்களை மக்கள் மயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். යම් මතයක් ජනගත කරන්න උත්සාහ කරන්නේ ඒ විදියට. அரசாங்கத்திற்கு எதனையும் மேற்கொள்ள முடியாது என ஒரு சிலர் மேற்கொள்ளும் கருத்துக்கள் உண்மைக்கு புறமானது என அரசாங்கம் நிரூபித்துள்ளதாகவும் அமைச்சர் இங்கு குறிப்பிட்டார். අපි ආවට පස්සේදී පෙරහැරක් කරගන්න நாம் வந்த பின்னர் பெரேகராக்களை நடத்த முடியாது, தலதா பெரேகரா நடைபெறாது, விகாரிகளுக்கு தானம் வழங்க முடியாது, மதங்களை பின்பற்ற முடியாது என்பது தொடர்பில் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவற்றுக்கு சமூக வலைத்தளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பணம் செலுத்தப்பட்டு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அவை பொய் என்று இப்போது தெரிகிறது. 100% வீட்டு பயனாளர்களுக்கான மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. 28 முதல் 31 வரை தொழில்துறைகளுக்கான மின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்பதற்கு இணைவாக இன்று வரை எரிபொருள் விலை எவ்வளவு குறைந்துள்ளது என்பதை கணக்கிட்டு பாருங்கள். அவ்வாறு எரிபொருள், மின்சாரம், மேலும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை குறைப்பின் நன்மைதான் பண்டிகை காலத்தில் மக்களுக்கு கிடைத்தது. ஒரு பக்கத்தில் அரசு ஊழியர்களுக்கு, ஓய்வூதியதாரர்களுக்கு கூடுதல் தொகை கைக்கு கிடைத்தது. பொருட்களின் விலை குறைக்கப்பட்டதை ஒரு சில ஊடக நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாட்டு மக்களுக்கு இந்த பண்டிகை காலத்தில் நன்மை கிடைத்தது. எதிர்காலத்தில் அது மேலும் அதிகரிக்கும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நெருங்கியுள்ளது. அரசாங்கம் செயல்பட ஆரம்பித்து 4 மாதங்கள் தான். நாம் கட்டம் கட்டமாக வங்குரோத்தடைந்த நாட்டை கட்டி எழுப்பி வருகின்றோம். அதனால் தான் வாழ்க்கை செலவும் பணவீக்கம் என்பன குறைந்துள்ளது. மக்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. சம்பளத்தை அதிகரிக்க முடியாது, அரச தொழில் வாய்ப்புகளை வழங்க முடியாது என குறிப்பிட்ட நாட்டில் 30,000 தொழில் வாய்ப்புகளை வழங்க ஆரம்பித்திருக்கின்றோம். 18,700 தொழில் வாய்ப்புகளுக்கான அனுமதி கிடைக்கப்பெற்று விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. உங்களுக்கு நாம் கூறியவை உரிய காலத்தில் உரிய வகையில் கிடைக்கப்பெறும். தேவை என்றால் மே மாத இறுதியில் என்னிடம் கேளுங்கள். ඔබට අපි කියපු දේවල් නිසි පරිදි නිසි කාලේ ඒ ආකාරයට ඉෂ්ට වෙනවා. ඕනනම් මේ සමහර දේවල් මගෙන් මේ මාසේ අන්තිමට ඇහුවත් කමක් නැහැ.